எல்லாம் வல்ல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகராக விளங்கும் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுரை ராமநாதேஸ்வரர் ஆலயமானது காஞ்சிபுரி என்னும் கஷேத்திரம் அருள்மிகு ஸ்ரீ காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்கு கிழக்கேயும், சென்னை கபாலீச்சரம் என்னும் சிறப்பு பெயர் பெற்று விளங்கும் அருள்மிகு கற்பகாம்பிகை சமேத கபாலீஸ்வரர் ஆலயத்திற்கு மேற்கேயும், சென்னை வடதிரு நாகேஸ்வரம் என சிறப்பு பெயர் பெற்று விளங்கும் அறுபடை வீடு முருகப்பெருமான் ஸ்தலத்திற்கு இணையாக விளங்கும் ஸ்ரீ குன்றத்தூர் முருகப்பெருமான் ஆலயத்திற்கு வடக்கேயும், மராட்டிய மன்னன் வீரசிவாஜி வழிபட்ட சிறப்பு ஸ்தலமாக விளங்கும் சென்னை அருள்மிகு காளிகாம்பாள் ஆலயத்திற்கு தெற்கேயும் அமைந்து திரேதாயுகத்தில் ஸ்ரீ ராமபிரானால் ஒரு மண்டலம் விரதமிருந்து ஸ்ரீராமருக்கு விஸ்வரூபம் தரிசனம் தந்து அமிர்தலிங்கமாக மாறி காட்சி அளித்தார் இங்குள்ள சிவன். மேலும் சிவனை குருவாக ஏற்று சீதை இருக்குமிடம் யாதெனில் எனக்கு தெரிவித்து அருள் தந்து உதவுமாறு சிவனை வேண்டினார். அதற்கு பரமேஸ்வரனாகப்பட்ட சிவன் சீதை இலங்கையில் இருப்பதாகவும் கைலாயகிரிபுரம் என்னும் ராமேஸ்வரத்திற்கு சென்று எனக்கு பூஜை செய்வித்து சீதையை மீட்டு வருவாயாக என வரம் தந்து அருளினார். இவ்வாலயமானது ராமபிரான் சிவனை குருவாக ஏற்று பூஜித்தமையால் தொண்டை மண்டல நவகிரக ஸ்தலங்களில் குருஸ்தலமாக விளங்குகிறது. இங்குள்ள சிவனுக்குள் மகாவிஷ்ணு ஐக்கியமானதால் இவ்வாலயத்தில் சிவனுக்கு பிரசாதமாக விபூதி குங்குமமும் மற்றும் ஸ்ரீராமருக்கு பிரசாதமாக தீர்த்தம் ஜடாரி பிரசாதமாக வழங்கப்படுகிறது. ஸ்ரீ ராமபிரான் இங்கிருந்து ராமேஸ்வரம் சென்றபடியால் இவ்வாலயத்தில் உள்ள சிவனுக்கு உத்திர ராமேஸ்வரர் எனும் சிறப்பு பெயர் உள்ளது. ஸ்ரீ ராமபிரான் அன்ன ஆகாரம் ஏதுமின்றி ஒரு மண்டலம் தவமிருந்து நெல்லிக்கனியை மாத்திரம் உண்டு விரதமிருந்தபடியால் இவ்வாலயத்தில் ஸ்தல விருட்சமாக நெல்லி மரமும் அதன் அடியில் ஸ்ரீ ராமர் பாதமும் அமைந்திருப்பது சிறப்பு அம்சமாகும். இவ்வாலயம் பல்லவர்களால் நிர்மாணிக்கப்பட்டதால் கல்காரா கஜ பிரதிஷ்டை மற்றும் கர்ப்பகிரகத்தினுள் 6 அடி உயர ஆஜானுபாக சிவலிங்க திருமேனி அருள் பாலிப்பது மிகவும் விசேஷமான தனி சிறப்பு அம்சமாகும். நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் கார்த்திகை மாதம் 15ஆம் தேதி 1/12/2025 சோமவாரம் சுக்லபட்ச ஏகாதசி திதி ரேவதி நட்சத்திரம் சித்தி யோகம் கூடிய சுபயோக சுபதினத்தில் காலை 6 மணிக்கு மேல் 7:30 மணிக்குள்ளாக விருட்சிக லக்னத்தில் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனுரை ராமநாதேஸ்வரர் ஆலயத்தில் அனைத்து விமானங்களுக்கும் பரிவார மூர்த்திகள் மூலவர் சந்நிதிகளுக்கும் திருக்குட முழக்கு நன்னீராட்டு பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. திருப்பணிக்குழு தலைவர் மங்களாநகர் திரு க நடராஜன் மற்றும் குழு உறுப்பினர்களின் அயராத உழைப்பாலும் அர்ப்பணிப்பாலும் திருக்குட நன்னீராட்டு பெருவிழா சீரும் சிறப்பமாக நடைபெற்றது. இதில் மதுரவாயல் சட்டமன்ற உறுப்பினர் காரம்பாக்கம் க கணபதி, 153வது வார்டு மாமன்ற உறுப்பினர் திருமதி சாந்தி ராமலிங்கம் உட்பட பல முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இந்த கும்பாபிஷேக பெருவிழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராமநாதீஸ்வரரை வழிபட்டு சென்றனர். பெண் டிவி தமிழ் சேனலுக்காக போரூரிலிருந்து சிறப்பு செய்தியாளர் க சக்திவேல் மற்றும் சேவர்தினி ஏழுமலை.
வச்சே தான் வச்சுருக்கோம். வச்சு போட்டாங்க. Thank you.